இந்த வீடியோ ஒரு சிம்பத்திக்காக மட்டும் போடல. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கட்டும். பசங்களுக்கு இப்படி கூட நடக்கும். நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படி சொல்லறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது டிஃபரன்ஸ் தெரியுதா? கையில ஒரு கொப்பளம் மாரி இருக்கு இல்லையா? இது என் சின்னவருக்கு ஆடுறப்போ குச்சியில அடிபட்டுச்சு. அது நடந்து 1 1/2 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அடிபட்ட அன்னைக்கே நானு குச்சி ரிமூவ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரிமூவ் பண்ணேன். எனக்கு டவுட் இருக்கவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அவங்க எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு பேண்டேஜ் போட்டு அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா எனக்கு என்னவோ டவுட் இருக்கவே இருக்கு. இன்னும் இருக்குன்ட்டு நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாரி கொப்பளம் மாரி பெருசா ஆக இன்னும் டவுட் வந்துச்சு. டாக்டர் கிட்ட மறுபடியும் கன்சல்ட் பண்ணி பிளட் டெஸ்ட்டோ, ஸ்கேனிங்கோ, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்த பிறகு இன்னும் ஸ்டிக் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க. பாத்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்டிக் இருக்குன்ட்டு. நான் இந்த வீடியோல சொல்ல வர்றது என்னன்னா, பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்ல அடிபட்டாலும், கிளாஸ் பீஸ்ல அடிபட்டாலும், அவ்வளோவே மீன் முள்ளு குத்துனாலும் கொஞ்ச நாளைக்கு அப்சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.